தமிழகத்தை ஆசியாவின் தலைச்சிறந்த 3 முதலீட்டு பிராந்தியங்களில் ஒன்றாக மாற்றும் இலக்குடன் மாநில அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சர்வதேச முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து 2 முறை ஒத்திவைக்கப்பட்ட இம்மாநாடு வரும் செப்டம்பர் மாதம் நடக்க உள்ளது. இதன் பின்னணி குறித்து இப்போது பார்க்கலாம். அந்நிய முதலீடு இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களின் தற்போதைய பொருளாதார மந்திரச் சொல் இதுதான். வைப்ரண்ட் குஜராத், ரிசர்ஜென்ட் ராஜஸ்தான் என கவர்ந்தெழுக்கும் பெயர்களுடன் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் போட்டியில் அவை குதித்துள்ளன. தமிழகமும் இப்போட்டியில் சிலைக்கவில்லை. சென்னையில் சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டுக்கு தமிழக அரசு கடந்த ஆண்டு ஏற்பாடு செய்தது. பின்னர் இந்த ஆண்டு மே 22, 23ஆம் தேதிக்கு அந்த மாநாடு மாற்றம் செய்யப்பட்டது. 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்காக அமைச்சர்களும் அதிகாரிகளும் வெளிநாடுகள் மற்றும் நாட்டின் மற்ற முக்கிய நகரங்களுக்கு சென்று தொழிலதிபர்களை சந்தித்தனர். ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்த நிலையில் கோடை வெயிலை காரணம் காட்டி முதலீட்டாளர் சந்திப்பு வரும் செப்டம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இம்மாநாட்டை 2வது முறையாக ஒத்திவைக்கும் அரசின் அறிவிப்பு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய தொழில்துறை மட்டத்திலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டிலேருந்து அந்நியர்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வரும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல வேலைவாய்ப்பு ஜாஸ்தியாகும். நேரடி வேலைவாய்ப்பு ஒரு பங்கு வந்ததுன்னா 5 பங்கு சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அங்கே இருக்கிற இங்கே வேலை பண்ணுறவங்களுக்கு சாப்பாடு, அங்கேருந்து ட்ராவல், அது சுற்றி கடைகள், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸு, அது மாதிரி அந்த ஏரியாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு வசதிகள், அது மாதிரி ஒரு நல்ல மேம்பாடு ஏற்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் நோக்கியா, ஃபாக்ஸ்கான் ஆலைகள் மூடப்பட்டன. இப்படி வரிசையாக தொடர்ந்த சம்பவங்கள் தமிழக தொழில்துறையின் சறுக்கலாக பார்க்கப்படுகிறது. இவ்விதமான நிகழ்வுகள் மூலம் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் தொழில்துறையை வலுப்படுத்துவதிலும் பின்தங்குவது அரசுக்கு மட்டுமல்ல, சாமானிய மக்களுக்கும் ஒரு வகையில் இழப்புதான். இது மாதிரி ஒரு ஒத்திவைப்பு, அதுவும் கடைசி நிமிஷத்தில்ங்கிறது பர்டிகுலராக வெளிநாட்டவருக்கு இது ஒரு சின்ன ஐயப்பாடுகள் இது பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. ட்ராவல் பிளான், கேலண்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ எங்கே இருக்க போகிறோம், என்ன ஏதுன்னு. கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ந்த மின்வெட்டு, சாலைகள் உள்ளிட்ட கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களின் மந்த நிலை போன்றவையும் தமிழகத்தின் முதலீட்டுச் சூழலை வெகுவாக பாதித்துள்ளன. இதுபோக கடந்த சில மாதங்களாக வலுவான அரசியல் தலைமை இல்லாமல் இருப்பதும் தமிழகத்தின் தொழில் சூழலை பலவீனப்படுத்தியுள்ளது என விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. 40,000 தொழிற்சாலைகளுடன் நாட்டின் தொழில் வளம் மிக்க மாநிலங்களில் 3வது இடத்தில் தமிழகம் உள்ளது. இந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளவே கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களே யதார்த்தத்தை உணர்த்துவதாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல் சங்கருடன் சேஷகிரி.